தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவை தொடர்ந்து அவரது போயஸ் கார்டன் வீடு யாருக்கு சொந்தம் என்ற சொத்து பிரச்சனை இப்பொழுதே ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தற்போது அதிமுக கட்சியின் கட்டுப்பாட்டை தனது கையில் எடுத்துவிட்டார் என்று பேசிக் கொள்ளப்படுகிறது. இறுதி சடங்கு நிகழ்ச்சிகளில் கூட ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக்கிற்கு முதல் மரியாதை தராமல் அவரை பின்னுக்கு தள்ளி இவரே கவனித்தார். முறைப்படி ஜெயலலிதா பெயரில் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் அவரது இரத்த உறவு முறை வாரிசான மறைந்த அண்ணன் ஜெயக்குமார், மகள் தீபா மற்றும் மகன் தீபக் இருவருக்குமே சேர வேண்டும். இதை வலியுறுத்த ஆரம்பித்து இருக்கும் ஜெயலலிதாவின் உறவு முறைகள் மீடியாக்களிடம் பேச ஆரம்பித்து இருக்கிறார்கள். போயஸ் கார்டன் வீடான வேதா நிலையம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியாவால் விலைக்கு வாங்கப்பட்டது. ஆகவே பூர்வீக சொத்து. எனவே ஜெயக்குமார் வாரிசுகளுக்கு தான் போக வேண்டும். இதில் சசிகலாவுக்கு உரிமை இல்லை. இதற்காகத்தான் தீபக்கிற்கு சில சலுகைகள் வழங்கி தன் கஸ்டடியில் வைத்திருக்கிறார் சசிகலா என்கின்றனர் அவர்கள். ஆனால் தீபா போயஸ் கார்டனில் உள்ள தன் பங்கை விட்டுத்தர மாட்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்து 2 தினங்களுக்குள்ளேயே அவரது சொத்து குறித்த சர்ச்சைகள் ஆரம்பித்து இருப்பது அதிமுகவின் தீவிர தொண்டர்கள் இடையே சிறு வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவை இன்னும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது நினைவு இடத்தில் சென்று முடிக்காணிக்கை செலுத்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வரும் அதிமுக தொண்டர்கள் இந்த செய்திகள் பரவத் தொடங்கியதில் இருந்து சிறிது மன வருத்தத்தையும் கோபத்தையும் கொண்டுள்ளார்கள் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.